கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே நம்ம அப்போஸ்தலர் சீரீஸ் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் இந்த நாளிலே இந்த வாரம் தியானிக்கும் போது, கர்த்தரிடத்தில் செபிக்கும் போது, ஆண்டவர் ஒரு டீட்டுவர் தானே சொல்லுவாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாஸ் அப்படின்னா ஒரு பாஸ் என்ன சொல்லுவாங்க தமிழில், இதுதான் பிரச்சனை எனக்கு. என்னது ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அப்போஸ்தலர் கொஞ்சம் நிறுத்தி வைக்க போகிறோம். நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஆனாலும் எடுத்துக்கொள்கிற இன்னைக்கு நாள் எடுக்கிற பகுதியும் அப்போஸ்தலர் நடந்த அந்த சம்பவமும் அது சம்பந்தம் இருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆகையால் நிச்சயமாக யார் நம்ம நம்மளுடைய காரியத்தை கொண்டு வர்றது, ஆவியானவர் கொண்டு வரும்போது அதெல்லாம் சரியாக இருக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய மறைவிடத்தை நாம் பார்க்க போகிறோம். We're going to see the hiding place, that God is our hiding place. தேவனே நம்மளுடைய மறைவிடமாக இருக்கிறார். ஆமென். மறைவு சொல்லும் போது ஒளிபிடம், அப்படின்னா ஒளிந்திருக்கிற இடம் என்று இந்த நாளை தியானிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம் உள்ளத்திலே பேச போகிறார். ஹல்லேலூயா. சீடர்கள் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்படும் போது சீடர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மறைவில் இருந்தார்கள். They went into hiding. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் அந்த கதை ஞாபகம் இருக்குதுல்ல? இயேசு கிறிஸ்து பிடிக்கப்படும் போது கூட இருந்த சீடர்கள் கூட தெரியுங்களா, பேதுரு சொன்னார், ஆண்டவர் எங்க கூட கடைசி மட்டும் நான் இருப்பேன் ஆண்டவரை, நீங்க சாக மாட்டீங்க ஆண்டவரன்னு சொல்லிட்டு கூட இருந்த பேதுருவும் சரி, அங்க உள்ள சீடர்களும் சரி, எல்லாம் மறைவுக்கு போயிட்டாங்க, எல்லாம் காணா போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, எல்லாரும் மறைவுக்கு போனார்கள். They went into hiding place. ஆமென். அல்லேலூயா. உண்மைதானே? அந்த மறைவில் இருக்கிறவர்கள் எப்படி இருந்தார்கள்னா ஒரு பயத்தோடு இருந்தார்கள். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஒரு பயம், எங்களுக்கு நடந்துருமே. அதனால தான் பேதுரு சொல்றாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், பேதுரு, எனக்கு அவர் யார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பேதுரு அறிக்கை செய்தார். பீட்டர் denied Jesus, இயேசுவை தெரியுங்களா மறுதலித்தார், எனக்கு தெரியாது அவர்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேதுரு போனார். அது மட்டுமல்ல, இந்த சீடர்கள் எல்லாரும் மத்தியில ஒரு அன்சர்டனிட்டி, என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல ஒரு குழப்பத்தின் நிலையில மறைவில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் எப்படின்னா எங்களை வழிநடத்தின 3 வருஷமாக எங்களை வழிநடத்தின தேவன், வழிநடத்தின தேவகுமாரன், வழிநடத்தின அந்த லீடர், அப்படின்னா அந்த தலைவர் எங்களை விட்டு போயிட்டாரு, பிடிச்சிட்டாங்க, என்ன நடக்குது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அற்றவர்களாக மறைந்து கொண்டு இருக்கலாம். There was a hopelessness. எங்க கூடவே இருந்தார், எங்களை நடத்தினார், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிடுமா, குறைச்சிருமா? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ தெரியுங்களா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில எல்லாரும் மறைந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்த பிறகு என்ன தெரியுங்களா நடந்துச்சு? அவர் அந்த மறைவிடத்திலிருந்து ஆண்டவர் சீடர்களை வெளியாக்கினார். ஹல்லேலூயா. அந்த குழப்பத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியாக்கினார். இந்த சீடர்கள் அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக அவர் என்ன செய்தாரு? சாப்பாடு கொடுத்து, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி சுட்டு பாபிக்யூ பண்ணி ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த மறைவிலிருந்து ஆண்டவர் இவர்களை வெளியெடுத்தார். ஆமென். அந்த குழப்பத்திலிருந்து ஆண்டவர் வெளியெடுத்தார். எங்க பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர் இந்த காரியம் எல்லாம் செய்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? அந்த மறைவிலிருந்து அவருடைய மறைவிடத்துக்கு இவர்கள் ஷிஃப்டிங் பண்ணாரு. There is a positioning taking place. இந்த மறைவிடத்திலிருந்து என்னுடைய மறைவிடத்தில் நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய மறைவிடத்தில் அவர் கொண்டு வந்தார். அந்த மறைவிடத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த பிரேக்ஃபாஸ்ட் பை தி சீ, அந்த கடற்கரையின் ஓரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் பேதுருட்ட பேசுறார், பேதுரு என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி. ஆமென். Do you love me? மீண்டுமாக சீடர்கள் என்ன தெரியுங்களா ஆண்டவர் செய்தார்? அந்த குழப்பத்தின் மறைவிடத்திலிருந்து என்னுடைய மறைவிடத்தில் வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் முதலாவதாக அவருடைய மறைவிடத்தில் கொண்டு வந்தார் இந்த சீடர்களை. அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் இந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் எருசலேத்திலே காத்திருங்கள். ஆமென். சொன்னாரா இல்லையா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 8 வாசிங்க. சரி. நீங்கள் பலனடைந்து
சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இங்க நீங்கள் காத்திருங்கள் என்று ஆண்டவர் எருசலேத்திலே காத்திருக்கும்படிக்கு அப்படியாக இவர்களை கட்டளையிட்டார். ஆமென். அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னா, நீங்க எங்கேயும் போகாதீங்க, எருசலேத்திலே காத்திருங்க. அவங்க என்ன செய்றாங்க, மேல் அறையிலே காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். அப்ப 2வது இதனாவது வசனம், 5வது வசனம் வாசிங்க யாராவது. 5வது வசனம். எருசலேம் விட்டு போகாமல் காத்திருங்கள் என்றார். ஆமென். அப்ப பாருங்க, அவருடைய மறைவிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். ஆனா இப்ப இந்த 2வது இடத்துல என்ன செய்றார், மீண்டுமாக அவருடைய மறைவிட பரிசுத்த அவருடைய மறைவிடத்தில் அவர் என்ன செய்றார், கொண்டு போகிறார் இந்த சீடர்களை. ஆமென். அப்ப there is a shifting, ஒரு shifting of position is taking place. தேவப்பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் கர்த்தர் அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில சில மறைவிடம் இருந்துருச்சுன்னா ஆண்டவர் அவருடைய மறைவிடத்துக்கு கொண்டு வருகிற காலம் இது. ஹல்லேலூயா. God is going to shift that place. எந்த மறைவிடத்தில் நம்ம இருக்கிறோமோ, ஒளிபிடத்தில் நம்ம இருக்கிறோமோ, நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய தெரியுங்களா சில நம்மளுடைய பலவீனங்கள், சில நம்மளுடைய தெரியுங்களா நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்மளுடைய தெரியுங்களா விட முடியாத காரியங்கள், நம்மளுடைய தெரியுங்களா நம்மளுடைய வீக்னஸஸ், நம்மளுடைய சில பலவீனங்கள் இருக்குது. ஆண்டவரே இதை மேற்கொள்ள முடியல, இல்லாட்டி சில தெரியுங்களா காரியங்கள் நம்மளை வந்து துன்பப்படுத்துகிற சிந்தனை, துன்பப்படுத்துகிற காரியங்கள், வேதனைகள், இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாத காரியங்கள், அது ஒளிபிடமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதை கர்த்தர் மாற்றி கொண்டு வர போகிறார். என்னுடைய மறைவிடத்துக்கு நீ வா என்று சொல்லி எதை செய்ய போகிறது, என்ன செய்ய போகிறது, ஆண்டவர் செய்ய போகிறார். உயிர்த்தெழுந்த தேவன் செய்ய போகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை இதை செய்ய போகிறது. The resurrection power of Jesus Christ is going to do this. Amen. இதனால் நம்ம பார்க்கும்போது மீண்டுமாக நம்ம தெரிஞ்ச பகுதி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு வித்தியாசமான வெளிப்பாடு இன்னைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் மீண்டுமாக உங்களை வந்து ஆதியாகமம் புத்தகத்துக்கு கொண்டு போக போகிறேன். திருப்பியும் நம்ம வந்து மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்பாக்கா பொண்ணு நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3:1 நம்ம 5 நம்ம பார்ப்போமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1-5. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. உண்டோ என்பது கர்த்தர் சொன்னாரா? இது வந்து நீ வந்து என்னது புசிக்க வேண்டாம் சொன்னாரா என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை உண்டாக்கினான். 1 நம்ம 5 நம்ம பார்க்கும்போது என்ன நாங்க பார்க்கிறோம் என்றால், தோட்டத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது. அந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் படைத்ததெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை மிகவும் நன்றா. இட்ஸ் so good, இட்ஸ் வெல். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கடைசி ஆண்டவர் பாருங்க குட் 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 சொல்லிட்டு வராரு. ஆனா மனுஷனை படைச்ச பிறகு இட்ஸ் so good. ஆமென். மிகவும் நன்றாயிருந்த ஆண்டவர் படைச்சு வைத்தார். எல்லாம் நன்றாயிருந்த தோட்டத்தில் 3வது அதிகாரத்தில் வேற குரல் உள்ளக்க நுழைகிறது, வேற சத்தம் அந்த தோட்டத்துக்குள்ளே வருகிறது. தேவ பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். வேற சத்தம் நுழைய ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில. இந்த சத்தம் தவறான ஒளிபிடத்துக்கு கொண்டு போகும். பிறகு நம்ம இதை பார்க்க போகிறோம். வேற சத்தம் நுழைகிறது அந்த தோட்டத்தில். அந்த சத்தம் ஏவாள் கூட தெரியுங்களா பேசிக்கொண்டே இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை எவ்வளோ கர்த்தருக்குள் நம்ம பலனாக இருந்தோம், எவ்வளோ கர்த்தருக்குள் நம்ம ஐக்கியமாக இருந்தோம், எவ்வளோ நம்ம ஊழியம் செய்திருந்தாலும் வேற குரல் நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். தவறான குரல் எங்க தேவன் ஏற்படுத்தின தோட்டத்திலே குரல் வருகிறது, பிசாசின் குரல் வருகிறது. நம்ம பெருமை பாராட்ட முடியாது. நான் கர்த்தருக்குள் பயங்கரமாக இருக்கேன், நான் பாஸ்டர், நான் வந்து எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றேன். இதில் நம்ம பெருமை பாராட்ட முடியாது தேவ பிள்ளைகளே. அப்படி சொன்னோம் என்றால் நம்மளுக்கு பெருமை வந்துருச்சு. பெருமை வந்தால் விழுவு தெரியுங்களா, அந்த விழுவுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் பெருமை பாராட்ட முடியாது. நம்ம வாழ்கிறதே சுத்த கிருபை. இட்ஸ் பை த கிரேஸ் ஆஃப் காட். பை த கிரேஸ் ஆஃப் காட். இன்னைக்கு மூச்சு விடுறோம்னா அவர் சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆகையால் இங்க நம்ம பார்க்கிறோம் அழகான தோட்டத்தில் தேவன் ஏற்படுத்த தோட்டம், நல்ல ஒரு தோட்டத்தில் தேவன் நல்லது என்று சொன்ன தோட்டத்தில் பிசாசின் குரல் ஏவாள் கூட பேசிக் கொண்டு இருக்கிறது. and Eve was entertaining the enemy. ஏவாள் வந்து அதுக்கு இடம் கொடுக்கிறா, பேசிக் கொண்டு இருக்கிறா. இன்னைக்கு நாம் வந்து தெரியுங்களா நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரல் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்துச்சுன்னா, நாம் தொடர்ந்து இந்த குரலுக்கு சத்தம் செவி கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த குரல் வேற காரியத்துக்கு கொண்டு போகும்.
போன வாட்டி நான் உங்கள்ட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? தவறான அக்கினியில் நம்ம உட்கார்ந்தா அந்த அக்கினி கொஞ்சம் கொஞ்சமாக வேற காரியத்துக்கு கொண்டு போகும். பேதுரு என்ன கொண்டு போணுச்சு? பேதுரு இயேசுவே தெரியாதுன்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு போணுச்சு அந்த தவறான அக்கினி. இது ஏதேன் தோட்டத்திலும் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். பேச 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 அந்த சத்துருவானவன் பேச 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 ஏவாள் என்ன தெரியுங்களா செஞ்ச? ஆண்டவர் சொன்னார், அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது, டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட் சொன்னார். அப்போ புசிக்க கூடாதுன்னா அந்த மரத்துக்கிட்டே போயிடக்கூடாது. ரைட்டுங்களா? 6வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் எல்லாம் பேசி முடிச்சு 1லேருந்து 5 பிசாசு பேசி முடிச்சுட்டான். முடிச்ச பிறகு எல்லாம் பயங்கரமான என்னது ப்ரொமோஷன் கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்து தெரியுங்களா, சேல்ஸ்மேன் வந்து க்ளோஸ் பண்றான், என்னது கேஸை க்ளோஸ் பண்றான். வாசிங்க. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். அந்த விருட்சம் யார்? ஏவாள் சொல்லுகிறாள், அப்படிதானே? ஏவாள் சொல்லுகிறாள் அந்த விருட்சம் புசிக்கிறதுக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறது. வாவ், புத்தியை பாருங்க. இவளுக்குள்ளே வந்து ஒரு என்ன தெரியுங்களா, ஒரு 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 பெரிய வந்து தெரியுங்களா, ஒரு ஒரு தவறான வெளிப்பாடு வருகிறது. கவனிங்கள், தவறான வெளிப்பாடு. அந்த விருட்சத்தின் கனி எப்படி இருக்குன்னா, பார்க்கிறதுக்கு எப்படியா இருக்கா? திரும்பி சொல்லுங்க. பார்க்கிறதுக்கு புசிப்புக்கு நல்லதும். சாப்பிட்டுட்டாளா? இல்ல சாப்பிட்டுட்டாளா? இன்னும் இல்ல. ஆனா அவளுக்குள்ள என்ன தெரியுங்களா, உள்ளுக்கு பூந்துருச்சு, இதை புசிக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் சாப்பிடல. புசிக்கிறது நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கும் என்று அவள் ஆமென் ஹல்லேலூயா. Now see this. இத பாருங்க, ரொம்ப ஒரு பயங்கரமான காரியம். எது கர்த்தர் சொன்னது அதை நீ புசிக்க கூடாது, அப்ப அது கிட்ட போகாது, ஆபத்து சொன்ன தேவனுடைய வார்த்தை காட்டிலும் இவள் சொல்லுகிறாள் அது நல்லது என்று. Whatever God say no, she say yes, it's good. கவனிச்சீங்களா எப்படி மாறிடுச்சுன்னு? Whatever God says it's bad for you, உனக்கு சரியா இருக்காது ஆண்டவர் சொன்னாரு, இவ சொல்றா அது நல்லா இருக்குதுன்னு சொல்றோம். நான் அந்த வார்த்தை கேட்க சத்துருவின் வார்த்தை கேட்க என்ன செய்யும் என்றால், இந்த வார்த்தை நம்மளுடைய சிந்தனையை உருமாற்றும். தேவன் எது கெட்டது சொன்னாரோ அது நல்லதா மாற ஆரம்பிக்கும். தேவன் எது நல்லது என்று சொல்றாரோ அது கெட்டதாக மாற ஆரம்பிக்கும். ஏன் தெரியுங்களா? அவனுடைய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதற்கு பேர் புரியுது என்ன சொல்றேன்னு? சத்துருவின் கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இது நல்லது என்று சொல்லி. ஏன் தெரியுங்களா? அது இன்புட் நுழைந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில? 7, 8 இது நடந்த பிறகு புசிச்சிட்டாங்க. புசிச்ச பிறகு என்ன நடந்துச்சு? வாசிங்க. அப்பொழுது இருவருடைய கண்களும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்ட பிறகு இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தச்சாங்க. அத்தி இலையை தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அரைக்கச்சைகளை அவங்க க்ளோத்ஸ் அவங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க உண்டு பண்ணினார்கள். வாசிட்டீங்களா? 7, 8 பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்குவோம் இந்த காரியத்தை. என்ன நடந்துச்சுன்னா, இங்க கவனிங்கள், ஒன்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? நிர்வாணம் என்ற கண்ட பிறகு அந்த நிர்வாணத்தில் தெரியுங்களா அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க வந்து அவங்க உடையை தைக்கிறாங்க. எதுல தைக்கிறாங்கன்னா அத்தி இலையில தைக்கிறாங்க. ஆமாம், அத்தி இலையில அவங்க தைக்கிறாங்க. அவங்க என்ன பாய்க்கிறதுன்னு தெரியல, உடை பார்த்ததே இல்லை, உடை போட்டதே இல்லை. இப்போ ஏதாவது நம்ம கவர் பண்ணோம்னு சொல்லி அத்தி இலையில சொந்தமாக இவங்களே த ஃபர்ஸ்ட் டெய்லர் இன் த பைபிள் யாரு? ஆடம் அண்ட் ஈவ். யார் தச்சா தெரில, இப்போ கேட்கணும் யார் தச்சுது அப்படி சொல்லிட்டு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டெய்லர். என்ன செய்கிறாங்க? அத்தி இலையில தைக்கிறாங்க, தச்சு போடுறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே ஆண்டவர் வரும்போது அந்த தோட்டத்திலே தேவனுடைய வருகிற சத்தத்தை கேட்கும் போது இவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று அந்த மறைவிடத்தில் போனார்கள். அப்புறம் இந்த மறைவிடம் ஒரு வித்தியாசமான மறைவிடம். இந்த மறைவிடம் பிசாசு ஏற்படுத்தின ஒரு மறைவிடம். திஸ் ஹைடிங் பிளேஸ் பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? மறைந்து கொண்டாங்க. ஒளிஞ்சாங்க தானே, அவங்க மறைந்து கொண்டாங்க.
அப்ப அந்த மறைவிடத்துல தெரியுங்களா அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த மறைவிடத்துல இவங்களுக்குள்ள தெரியுங்களா கர்த்தர் வரும்போது, கர்த்தரோட சத்தம் கேட்கும் போது அந்த மறைவிடத்துல அவங்க வந்து தெரியுங்களா நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து இருப்பாங்க. இது என்னோட கற்பனை. I made a mistake, நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி அங்க ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் ஒளியறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் சொன்னார் சாப்பிடாதீங்க, அதோட விளைவு நான் பார்க்கிறேன். அதோட விளைவு எனக்குள்ள ஒரு புது ஃபீலிங், புது உணர்ச்சி வருது. என்ன உணர்ச்சி? பயம் வருது. இவ்வளவு எனக்கு பயம் தெரியாது, என்னன்னு தெரியாது. இப்ப எனக்கு பயம் வருது. நான் அவமானமா, எனக்கு ஐ ஃபீல் ஹியூமிலியேட்டட். நான் வந்து தெரியுங்களா அவமானப்பட்ட போல நான் ஃபீல் பண்றேன். ஆடாமேவாள் இப்படியாக அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஹியூமிலியேஷன். ஏன் தெரியுங்களா? அங்க சத்ருவானவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஏன் தெரியுங்களா? பிறகு ஆண்டவர் வருவார், 3 பேர் பார்த்து ஆண்டவர் பேசுவார். சர்ப்பத்தின பேசுவார், ஏவாள்கிட்ட பேசுவார், ஆடாம்கிட்ட பேசுவார். அப்ப there was a humiliation. அங்க சத்ருவான் பார்த்து சிரித்து கொண்டு இருக்கலாம். அப்ப அவங்க அவமானப்பட்டு கிடக்குறாங்க. அங்க they were humiliated, embarrassed. அந்த மறைவிடம் ஒரு சாதாரண மறைவிடம் அல்ல. அந்த மறைவிடம் ஒரு பயங்கரமான ஒரு மறைவிடம். தேவ பிள்ளைகளே, அந்த மறைவிடம் அவமானம் படுகிற ஒரு மறைவிடம். அந்த மறைவிடம் தெரியுங்களா அங்க பயத்தின் மறைவிடம். அந்த 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 மறைவிடம் எப்படிப்பட்ட மறைவிடம் என்றால் ஒரு டிப்ரெஸ் ஆன ஒரு மறைவிடம். நான் தப்பு பண்ணிட்டேன், செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னார், நான் செஞ்சிருக்க கூடாது என்று அந்த மறைவிடத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு காரியம் நடந்தது. மீண்டுமாக 8வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தம் அவர்கள் கேட்டார்கள். போதையா, அந்த பகலிலே தோட்டத்திலே தேவன் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். திருப்பி சொல்றேன், அந்த பகலிலே அவங்க தெரியுங்களா அந்த சூழ்நிலை இருக்கும்போது, அந்த மறைவிடத்தில் தெரியுங்களா அவங்க வந்து தெரியுங்களா வேதனைப்படும் போது நம்ம என்ன செய்ய போறோம் என்று சொல்லி அந்த சூழ்நிலை இருக்கும்போது தோட்டத்திலே ஒரு சத்தம் வந்தது, தேவன் உலாவுகிற சத்தம். இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உலாவுகிற சத்தம் அநேக ஜனங்கள் கேட்க போகிறார்கள். முதலாவதாக இந்த சபை நீங்களும் நானும் கேட்க போகிறோம். கர்த்தர் உலாவுகிற சத்தம் எதுக்கு தெரியுங்களா? இந்த சத்தம் நம்ம நியாயத்தி இருக்கிற சத்தம் இல்ல. பிறகு நான் இந்த காரியம் வருகிறேன் பாருங்க. நிறைய பேர் தெரியுங்களா இந்த பகுதி எப்படியாவது நியாயத்தி இருக்க தேவன் வந்தார், அதனுடைய விளைவுகள் அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் தேவன் அதற்கு வர கிடையாது. பிறகு நான் உங்களுக்கு வரேன் எதுக்கு வந்தார் தோட்டத்தில். அப்ப ஆண்டவர் வருகிற சத்தம் இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம கேட்க போகிறோம். நம்மளுடைய ஆவியை நம்ம உணர போகிறோம். கர்த்தர் வருகிறார். God is coming into my garden. ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மறைவிடம் இருக்கலாம். நான் பாவம் முன்னி நான் சொல்ல கிடையாது. சமத்துல நம்மளுடைய தெரியுங்களா தீராத காரியங்கள், யாருக்குமே சொல்ல முடியாத பிரச்சனையின் மறைவிடம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய சத்தம் உங்க வாழ்க்கையில கேட்க போகிறது. God's voice, God's sound is going to be heard in your life. உங்கள் ஆவியை கேட்க போகிறது, உங்க குடும்பம் கேட்க போகிறது, இந்த சபை கேட்க போகிறது, இந்த மாநிலம் பிணையம் கேட்க போகிறது, இந்த தேசம் தேவனுடைய சத்தம் உலாவுகிற சத்தம் கேட்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உலாவ போகிறார். God is going to move. இப்படி தோட்டத்தில் அவர் உலாவின சத்தம் கேட்டது போல இன்னைக்கு சபைக்கு தொனிக்க போகிறது. ஏன் தெரியுங்களா? வெளிப்படுத்தல புத்தகத்தில் அழகாக எழுதப்படுகிறது, அவர் சபையின் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் எப்படி பேச சத்தம் எப்படி கேட்க போகிறது நம்மளுக்கு தெரியாது. அது பாடல் மூலியமாக கர்த்தரின் சத்தம் கேட்க போகிறது, அது வார்த்தை மூலியமாக கேட்க போகிறது. எப்படி கேட்க போகிறது எனக்கு தெரியல, ஆனால் உங்க ஆவி உணரும் கர்த்தர் வருகிறார் என்று. நான் இந்த ஒளிப்பிடத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன், இந்த ஒளிப்பிடத்தில் நான் இருக்கிறேன், நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியல, எனக்கு யார்கிட்ட வந்து கொட்டுறது எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் சத்தம் உங்க உள்ளத்தில் கேட்க போகிறது. ஆமென். அவர் தோட்டத்தில் நடந்து வர போகிறார். ஆடாமே வாழ்க்கை ஆண்டவர் வந்தார். அவர் வந்தார், தோட்டத்தில் வந்தார். வரும்போது நல்லா கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, அங்க 3 விதமான கூட்டங்கள் இருந்தது. என்னன்னா, ஒன்று the first one is accuser. குற்றம் சாற்றுகிறவன். அவனா குற்றம் அக்யூசர். யாருன்னா பிசாசானவன் அங்க நிக்கிறான். விழுந்து போயிட்டாங்க இவங்க. தேவன் வந்துட்டார், அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஏன் தெரியுங்களா வந்துட்டார்? அவர் வந்தாரு நியாயத்திற்கு வர கிடையாது, அவர் ரட்சகராக அந்த இடத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப வரும்போது அங்க நான் இப்படிதான் நான் பிக்சர் பண்றேன். இது தியானிக்கும் போது இப்படிதான் நான் பிக்சர் பண்றேன். வரீங்களா கொஞ்சம் நேரம் ரூபாய் வாங்க ரூபாய் கீழே வரீங்களா? ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க கீழே இருங்களேன், இப்படி இருங்களேன். ஓகே ஓகே ரைட்.
நீங்கள் எப்படி இல்லைங்களேன், நீங்கள் எப்படி இல்லைங்க. ஓகே, நம்ம பிக்சர் பண்ணுவோம். ஆண்டவர் வந்துட்டார். நான் வந்து ஆடாம், நம்மளுக்கு ஏவாள் இல்லை, ஜஸ்ட் உதாரணத்துக்கு நான் ஆடாம். அப்போ தேவன் வந்துட்டார். தேவன் வரும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னா பிசாசு என்ன தெரியுங்க செய்யலாம், அவன் காத்திருக்கான். ஏன் தெரியுங்களா, இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, இவங்க குற்ற சாட்டப்பட்டவர்கள், இவங்களுக்குள்ள தெரியுங்களா there is a crime, இவங்க வந்து விழுந்து போனவர்கள், அப்படின்னா இவங்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறான். he is the accuser, அவனை குற்றம் சாட்டுகிறவன். கை நீட்டுங்களேன். அவன் கையை தெரியுங்களா, என்னதான் ஆடாம், அவன் தெரியுங்களா குற்றம் சாட்டுகிறான். அப்ப அவன் காமிக்கிறான் ஏதாவது இப்ப செய்ய வேண்டும். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், வேற எதுக்கும் வரான். the enemy, the thief come to steal, kill and destroy. அவனை தெரியுங்க சொன்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து திருடவும் நம்மளை கொல்லவும் நரகத்தில் அழிக்கவும் அவனை செய்கிறான். அங்க குற்றம் சாட்டு ஆடாமேவாள் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆடாமேவாள் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆடாமேவாள் முழிச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறான். இப்ப நாங்க அனுபவிக்க வேண்டும், மரணம் எப்படி இருக்க போதே எனக்கு தெரியல. ஆடாமேவாள் முழிச்சிட்டு இருக்கிறாங்க, குழப்பமா இருக்கிறாங்க. ஆனா அங்க யார் தெரியுங்களா இருக்கிறாரு, தேவன் இருக்கிறார். தேவன் வந்துட்டார், தேவன் அங்க நிற்கிறார். 15வது வசனம் நம்ம வாசிக்க கொஞ்ச நேரம், 15வது வசனம் நம்ம வாசிக்க கேட்போமா? உனக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். ஆமென். இந்த இடத்துல 15வது வசனத்துல உங்களுக்கு நிறைய வழி நான் சொல்லியிருக்கிறேன். இங்க என்ன ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார், இங்க பாரு சர்ப்பமே பிசாசு, இங்க பாரு அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து என் மகன் வரப்போகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லி அங்க அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ரெஸ்கியூ பிளான் செஞ்சாரு. அங்கே வந்து மனுஷனை காப்பாற்றும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அங்கே திட்டமிடுகிறார். எங்க பாரு என்னத்தை நடந்துச்சு, நான் உங்களுக்கு காமிக்க என்னத்தை நடந்துச்சு. இப்படி வாங்க பிலிப், என்னத்தை நடந்துச்சு. ஆண்டவர் இங்க நான் ஆடாம் நிக்கிறாங்க, ஏவாள் நிக்கிறாங்க, என்ன செய்யறது தெரியாம நிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன தெரியுங்களா செஞ்சாரு, இவன் வந்து தெரியுங்களா பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறான், சாவடிக்கணும், நீ சாவணும்னு சொல்லிட்டு அவன் குற்றம் சாட்டுறான். ஆனா ஆண்டவர் வந்து என்ன தெரியுங்களா செய்யறாரு, நீ பின்னால போ சொல்றாரு. நீ பின்னால போ, புரியுதுல சொல்றேன்னு, நான் பார்த்துக்கிறேன், நீ பின்னால போ, just stand behind me. இதான் ஆண்டவர் செய்தார். உங்களுக்கு ஆண்டவர் இதான் செய்தார். புரியுதுல என்ன சொல்ல வரேன்னு, நீ பின்னால் நான் பார்த்துக்குவேன், நீ ஹேண்டில் பண்ண வேணாம். ஆமென். அவன் காத்திருக்கான் என்ன நடக்க போகுதுன்னு. ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தை நிற்கிறவர். மரணம் நிச்சயம், ஒரு மனிதனுக்கு மரணம் வரும்னா பாவத்தினால மரணம் நிச்சயம். ஆண்டவர் 15வது வசனம் என்ன தெரியுங்களா சொல்றாரு, நான் பார்த்துக்குவேன். நான் பிசாசானவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் பார்த்துக்குவேன். ஐ வில் டேக், நான் அந்த பாரத்தை நான் சுமக்க போறேன், நான் எடுக்குவேன். அதுதான் 15வது வசனம். அவர் அங்கே வந்து என்ன செய்கிறார், அங்கே வந்து அந்த ரட்சிப்பின் தெரியுங்களா பிளான், அந்த ரட்சிப்பின் அந்த 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 செய்தியை விடுவிக்கிறார். அந்த பிளான் ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த இடத்துல. ஆமென், ஹல்லேலூயா. ஆடாம் என்ன செய்யறாரா, என்ன ஆண்டவர் என்ன செய்யறார், ஆடாம் ஏவாளுக்கு புரியல. நான் தப்பு பண்ணேன், நான் வந்து தெரியுங்களா நான் அவர் பேச்சு கேட்கல. ஆனால் இவர் வந்து எல்லாம் வந்து நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி அவர் எடுத்துக்கொண்டார். சத்ருவானவன் பேச முடியல, ஆண்டவர் வாயை அடக்கினார். ஆமென். ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்தார், அந்த மறைவிடத்திலிருந்து எங்க ஆடாமேவாள் தன் குற்றத்துக்காக மறைந்த இடத்திலிருந்து அவர் அவருடைய மறைவிடத்துக்கு கொண்டு வந்தார். ஆமென். நீங்க சொல்ல தேங்க்யூ. இன்னைக்கு தெரியுங்களா உங்களுக்கு விடுவிக்கிற காரியம் என்ன தெரியுங்களா, தேவன் தோட்டத்துக்கு வந்த காரணம் என்னவென்றால் அவர், ஆமென், ஹல்லேலூயா, நம்மளுடைய மறைவிடத்தில் ஆடாமேவாள் இருந்த மறைவிடம் வந்த காரணமே என்ன தெரியுங்களா, அவர் வந்த காரணமே நானே உன் மறைவிடமாய் இருக்கிறேன்னு சொல்லி அவர் வந்தார் தோட்டத்துக்கு. I am your hiding place, don't hide there, come hide in me, என் இடத்துல நீ மறைவிடமாய் இரு என்று ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு வந்தார். தேவ பிள்ளைகளே, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஒரு வெளிப்பாடை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அவர்கள் எங்க மறைந்திருந்தார்கள், வாசிங்க அந்த பகுதி. ஆதியாகமம் 3வது அதிகாரம், இங்கிலீஷில் யாராவது எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம். அவர்கள் பாவம் செய்த பிறகு
தோட்டத்தில் ஒரு சத்தம் கேட்ட போது 8வது வசனமா, அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். இங்கிலீஷ்ல வாசிங்க. And they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day. And Adam and his wife hid themselves from the presence of the Lord God among the trees of the garden. ஆடாம் ஏவாள் எங்க தெரியுங்களா மறைந்து இருந்தாங்க? அவங்க விருட்சம் சொல்லும் போது மரம், தமிழ் சுத்த வார்த்தை வந்து விருட்சம். அப்படின்னா அவங்க மரங்களில் தெரியுங்களா பின்னாலே, அந்த தோட்டத்தில் மரங்களின் பின்னாலே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆனாலும் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி, இல்லாட்டி 21வது வசனத்தின்படி, 21வது வசனம் என்ன நடக்குது வாசிங்க. 21 தேவன் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டாக்கி உடுத்தினார். தோட்டத்தில் அழகான இருந்த தோட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? அங்க அத்தி இலையிலே போட்டுக்கொண்ட தெரியுங்களா உடுத்தி கொண்டிருந்த ஆடாம் ஏவாளுக்கு ஆண்டவர் தோலினால் உடுத்தினார் என்ற வேதம் சொல்லுகிறது. தோல் உடுத்தும் போது அப்படின்னா ஒரு ஆட்டு தோல் தெரியுங்களா, ஒரு மிருகத்தின் தோல் தான் ஆண்டவர் உடுத்திருப்பார். அப்ப ஒரு அந்த தோட்டத்தில் முதல் தடவையாக, உலக சரித்திரத்தில் முதல் தடவையாக, இது வேதத்தின் முதல் தடவையாக ரத்தம் சிந்தப்பட்டது அந்த இடத்துல. ஆமென். அடிச்சாதான் தோல் எடுக்க முடியும். அங்க ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னத்தைங்களா காண்பிக்கிறார்? மரத்தில் இருந்த அந்த ஆடாம் ஏவாள், மரத்தில் இருந்த பின்னால மறைந்திருந்த நீ, ஒரு நாள் அந்த மரத்தை சுமந்து போகிற ஒருத்தர் வரப்போகிறார். அந்த சிலுவையின் மரத்தின் பின்னாலே நீ மறையும்படிக்கு கர்த்தர் அந்த நாளில் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. Because it's the tree that Jesus was hung. உண்மைதானே? நீங்க நான் வாசிக்க தியானிக்கும் போது அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் சொல்லும் போது அங்க வந்து அந்த மூல பாஷையில் எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னா, மரம் சொல்லும் போது மரம் மட்டுமல்ல, மரத்தால் செய்யப்பட்ட காரியங்கள். ஆண்டவர் சிலுவையின் மரத்தை அவர் சுமந்து கொண்டு போனார். அப்ப ஆண்டவர் எங்க தெரியுங்களா அழைக்கிறாரு? கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி நம்ம வாசிப்போமா? ஆண்டவர் எங்க தெரியுங்களா மறைக்கிறார் நம்மள? அவருடைய சிலுவையிலே ஆண்டவர் மறைக்கிறார். அவர் ரத்தத்தினால் ஆண்டவர் மறைக்கிறார். இப்ப தெரியுங்களா இந்த சந்ததி, ஆடாம் ஏவாள் சந்ததி, மரத்தின் பின்னாலே இருந்த சந்ததி, ஒளிந்து கொண்டு இருக்கிற சந்ததி, இப்ப சிலுவையின் மரத்தின் பின்னால் வரும்படிக்கு கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த மரம் சாதாரண மரம் அல்ல. இந்த மரம் சிலுவை ரத்தத்தினால் சிந்தப்பட்ட ஒரு மரம். இந்த மரத்திலே ரத்தம் இருக்கிறது. இந்த மரத்திலே ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. வாசிங்க கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போமா? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் அல்லேலூயா. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்து இருக்கிறது. My life is hidden in Christ. அப்படிதான் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. Is hidden in Christ. அப்ப ஆண்டவர் புது சிருஷ்டியாக மாற்றி என்ன செய்கிறார்? அவருடைய மறைவுக்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். எப்படி நம்ம உணர்றோம் நம்மளுக்கு தெரியல. ரொம்ப நல்லவர். இத்தனை பேர் நம்ம உணர்றோம் தெரியுங்களா? ஆண்டவரே நீங்க ரொம்ப நல்லவர்ப்பா. எப்போதும் சொல்லுவேன், எப்போ தெரியுங்களா உணர்வோம்? இப்போ உணர மாட்டோம். நம்ம பரலோகத்தில் போய் சேரும்போது இப்போ தான் சொல்லுவோம், ஆண்டவரே நன்றியப்பா, நான் சேர்ந்துட்டேன்ப்பா, நான் சேர்ந்துட்டேன், நான் விட்டுருப்பேன், நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஆண்டவரை, உங்களை தெரியாமல் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஆண்டவரை. அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க, அங்கே ஒரு ஆளாக நரகத்தில் உழுவுறதை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லோரும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ தான் சொல்லுவோம், ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா, உங்கள் அன்புக்காக நன்றியப்பான்னு சொல்லி நம்ம அவரை ஸ்தோத்திரம் செய்வோம். ஆமென். அவரே நம் மறைவிடமாக இருக்கிறார். இன்றைக்கி பிரதர் ஃபிலிம் பார்த்தோம்ல, என் பின்னால் மறைந்துன்னு சொல்லுது போல் ஆண்டவர் அநேக நேரத்தில் இன்றைக்கு அவருடைய மறைவில் என்னை பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அந்த மறைவின் இடம் வித்தியாசமானது. ஒரு ஸ்திரீ வந்தா இயேசுவிடத்தில். லூக்கா 7வது அதிகாரத்தில் இந்த கதை இருக்குது. ஒரு ஸ்திரீ வரா, அவள் பாவமுள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீ என்ன செய்கிறா? யாருமே அவளை பிடிக்காது. அவளுக்கு ஒரு மறைவிடம் இருந்துச்சு. அந்த மறைவிடம் தெரியுங்களா என்னன்னா, யாருமே என்னைய மதிக்க மாட்டாங்க. பாவமுள்ள ஸ்திரீன்னு எழுதப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. சின்ஃபுல் வூமன் சொல்லிட்டு அந்த பாவமுள்ள ஸ்திரீ வாழ்க்கை தெரியுங்களா நிறைய மறைவிடம் இருந்துச்சு. அப்படின்னா வாழ்க்கையில் தெரியுங்களா துன்பம், வேதனை, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை,
பாவம், நிறைய காரியம் இருந்துச்சு, நிறைய மறைவிடம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தால், இயேசு அந்த பட்டணத்துக்கு வரும்போது நான் அவர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு, என்ன தெரியுங்களா, அவர் தீர்மானம் எடுக்கிறா, நான் இயேசுவோட மறைவிடம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அவன் அவ போறா, இயேசுவை பார்க்கிறது போறா. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அந்த வீடு எல்லாம் பெரிய பெரிய தெரியுங்களா, எல்லாம் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்குலாம் போனீங்கன்னா பிக் ஷாட்ஸ் இருப்பாங்க. ஹலோ பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், பார்த்துருக்கீங்களா? பார்க்குறதுக்கு நம்மளும் சகிக்காது. ஸோ பிக் ஷாட்ஸ் இருந்தாங்க, பயங்கர பிக் ஷாட்ஸ். அப்போ எல்லாரும் தெரியுங்களா, உங்களுக்கு தெரியுங்களா, கண்ணுலே சாவடிப்பாங்க தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? கண்ணுலே சாவடிச்சிருவாங்க. எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்து இவையா அங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு, இவையா அங்கே நுழைஞ்சான்னு சொல்லி, இவ யாரு அவர், இவையா இங்கே வந்திருக்கான்னு சொல்லி எல்லாம் கண்ணுலே கண்ணுலே சாவடிக்க ஆரம்பிச்சாங்களா. அது இவன் என்ன செஞ்சா, யாருமே பார்க்கல, யாருமே ஏறெடுக்கல, நேரா இயேசு இடத்துல வரான். நேரா இயேசு இடத்துல வந்து அவன் என்ன தெரியுங்களா செஞ்சா, அவ இயேசு, வேதம் அழகாக எழுதப்பட்டிருக்குது சொல்றேன். வேதம் பியூட்டிஃபுல், தேவனுடைய வார்த்தை ரொம்ப அழகானது. அது முத்து வைரம், வர்ணிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. வாசிங்க 7வது அதிகாரம், லூக்கா 7வது அதிகாரம். அவருடைய பாதங்களின் அருகே 38 வாசிப்போமா. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று, ஓகே, அவருடைய பாதத்தின் அருகே பின்னாடே நின்று என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சில ரகசியங்கள் பார்க்க போறேன். 2 மறைவிடத்தை உங்களுக்கு காண்பிக்க போறேன் இந்த பகுதியில். 2 ஹைடிங் பிளேஸ். ஓகே, 1வது மறைவிடம் உங்களுக்கு காண்பிச்சேன். என்ன மறைவிடம்? அவருடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இங்க இயேசு இடத்துல வரும்போது 2 ஸ்டேஜ் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல 2 ஸ்டேஜ் அந்த இடத்துல இருக்குது. அவள் இயேசு பின்னாடி நின்று அவள் என்ன செஞ்சாள் சிஸ்டர்? அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டு, she was crying. இயேசு பின்னாடி நின்று, she was standing. வாசிங்க சிஸ்டர் இங்கிலீஷ்ல. behind him weeping. இயேசு பின்னாடி நின்று அவள் அழுது கொண்டிருந்தாள். பாருங்க, இது பைபிள் இல்ல, என்னுடைய கற்பனை, என்னுடைய இது. அந்த காலத்தில் எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா, பின்னால் கால் தெரியுங்களா, இந்த உமன்ஸ்லாம் உட்காந்துருப்பேன் பின்னால் கால். இப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இப்பெல்லாம் வந்து இப்படி பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கே பயமாக இருக்குது இப்பெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம சொல்ல ஒழுங்காக உட்காருன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அந்த காலத்தில் அடக்கொடக்கமாக இந்த கால் தெரியுங்களா, பின்னால் நின்று உட்காருவாங்க. அப்படி தான் உட்காருவாங்க. அப்படியே கீழே எல்லாம் சாப்பாடுலாம் கீழே போட்டு சாப்பிட்டு தெரியுங்களா, ஆண்டவர் அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா இவ பின்னால் நிற்கிறான், பின்னால் நின்று அழுது கொண்டு இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. she was crying. அப்புறம் அந்த பொசிஷன் எல்லாம் பாருங்க, அந்த போஸ்டர் என்ன தெரியுங்களா, அவ பின்னால் நின்று அழுது கொண்டு இருக்கிறா, தாரத்தாரையா விழுது அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுங்களா, அவளுடைய வாழ்க்கை குறித்து அழுது கொண்டு இருக்கிறா, அவளுடைய மறைவிடத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறா, அவளுடைய மறைவான அந்த வேதனை குறித்து அழுது கொண்டு இருக்கிறா, பின்னால் நின்று அழுது கொண்டு இருக்கிறா, எனக்கு ஏதாவது நடக்குமா. ஆனா அங்க ஒரு ஸ்விட்ச் நடக்குது. இதான் சொல்றேன், God is switching to his hiding place. அவருடைய மறைவிடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா அந்த கதையை? என்ன நடக்குதுன்னா, பிறகு வாசிங்க என்ன நடக்குது. அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். என்ன எங்க இருக்கா அப்ப? எங்க இருக்கா அப்ப? பாதத்தில் இருக்கா. எங்க இருந்தா? பின்னால் நின்று இருந்தா. இப்ப பாதத்தில் என்ன செய்யறா அவள்? வந்து வேதம் என்ன சொல்லுது, அவள் என்ன செய்யறா? கண்ணீரினால் நனைத்து. இங்கிலீஷ்ல வாசிங்க சிஸ்டர். பாதத்தை கண்ணீரினால் துடைக்க ஆரம்பிச்சா. அப்படின்னா பின்னால் இருக்கிற அழுவை காட்டிலும் இப்ப பாதத்தில் இருக்க அழுவை இன்னும் பயங்கரமா இருக்குது, இன்னும் துருவா இருக்குது. அவன் நினைக்கிறான், இயேசு பாதமே அங்க நனையுது அங்க. அதனால தான் மனுஷரா ஒரு முடிவு எடுத்து தெரியுங்களா, துடைக்க ஆரம்பிக்கிறா. இயேசுவோட பாதத்தை நினைக்கிறா, முடியல அவனால. என்ன தெரியுமா நடந்திருக்கும் நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் பாருங்க, வேதம் எந்த வார்த்தையை போட கிடையாது இயேசு கிறிஸ்து என்ன பேசினார்னு எழுதப்படல. ஆனாலும் 2 விதமான தெரியுங்களா அங்க டிரான்சிஷன் நடக்குது. அவள் பின்னால் நின்று அவளுடைய மறைவிடத்தில் அழுது கொண்டிருக்கும் போது நிச்சயமாக இயேசு அவளை பார்த்து ஒரு தெரியுங்களா ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்திருக்கணும். ஆண்டவர் ஒரு அறிகுறி கொடுத்திருக்கணும், கீழே வாமா, வா, பின்னால் நிக்காத, நீ வா. ஆமென்.
ஏன் தெரியுங்களா? ஜீசஸ் எல்லாரும் அக்செப்ட் பண்ணல, உள்ளுக்கு நுழைஞ்சு எல்லாரும் அக்செப்ட் பண்ணல. ஆனால் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணதுனால இந்த இடத்துல இருந்து இங்க போக முடிந்தது. அவன் புரியுங்களா என்ன சொல்றேன்னு? பாதத்துக்கு போக முடியும். இயேசு அங்க பார்த்து அவரும் ஒரு மாதிரியா முழிச்சிருந்தாருன்னா அவன் அங்கே போயிருப்பான். ஆனா ஆண்டவர் ஒரு லுக் கொடுத்திருக்கணும், ஒரு சிரிப்பு கொடுத்திருக்கணும், ஆண்டவர் ஒரு ஸ்மைல் பண்ணியிருக்கணும். ஆண்டவர் அவளை பார்த்து தெரியுங்களா ஏதாவது ஒரு அறிகுறி செஞ்சிருக்கணும். அதான் விழுவுற நேராக போய் விழுந்துட்டா இயேசுவோட பாதத்தில். த செகண்ட் கிரை, ரெண்டாவது அழுகை என்ன அழுகை தெரியுங்களா? ஆனந்த கண்ணீரின் அழுகை. என் இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார், என் இயேசு அவருடைய மறைவிடத்தில் என்னை ஏற்றுக்கொண்டார், அவருடைய பாதத்தில் ஏற்றுக்கொண்டார். அழுவுறா அழுவுறா அழுவுறா, அப்படி நனைக்கிறா, பாதத்தை நனைக்க ஆரம்பிக்கிறா. அல்லேலூயா, ஆமென். இயேசு எதுவும் பேச கிடையாது. ஆனாலும் அவருடைய அந்த ஒரு செய்கை அவளை கொண்டு போனது. ஆமென். ஒரு ஊழியக்காரர் வரும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நானும் மனைவியும் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். am I repeating the testimony? நான் ரிப்பீட் பண்ணுறேன்னா இது கேட்டுறீங்களா எனக்கே தெரில. ஸோ ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை கடந்து போனோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக பயங்கரமான சூழ்நிலை. அப்போ பிள்ளைங்களாம் இல்லை, நானும் மனைவி தான். ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஆகஸ்டின் ஜெபகுமார் வந்திருந்தார். அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கும்போது பினாங்கில் தான் வரும்போது நாங்கள் பின்னால் உட்காந்துருந்தோம். மறைவிடத்தில் இருந்தோம், யார் கண்ணுக்கும் படக்கூடாது மறைவில் நாங்கள் இருந்தோம். ஆனால் ஜெபம் போகும்போது நாங்கள் முன்னுக்கு போயிருந்தோம். எல்லோரும் ஜெபிக்க முடிஞ்ச பிறகு நாங்கள் முன்னுக்கு போனோம். ஆசைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னென்னு ஒரு காரியம் நாங்கள் சொல்ல கிடையாது. அவர் சாதாரண ஒரு ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ண பிறகு அவர் முடிஞ்ச பிறகு நான் ஊழியக்காரன் மகிமைப்படுத்தலை, ஆனால் கர்த்தர் செய்தார். அவன் என்ன செஞ்சார்னா ஒரு ஸ்மைல் பண்ணார். அவர் அந்த முடிஞ்ச பிறகு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணது எங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் நிரம்பினுச்சு. அந்த அந்த ஸ்மைல் எப்படி தெரியுங்களா உணர்ந்தோம்? கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சமாதானம். அந்த ஒரு செய்கை அது ஒரு தீர்க்க தரிசனமான செய்கையாக மாறினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களும் என்னுடைய ஒரு செய்கை, ஒரு உற்சாகமான வார்த்தை, ஒரு ஸ்மைலு ஒரு பெரிய காரியம் மனுஷனோட வாழ்க்கையை கொண்டு வரும். ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவளுக்கு தெரியுங்களா அந்த ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொண்ட படியினாலே இவர் தாரையா அங்கே விழுகிறார். விழும்போது அவர் அழுவுறா ஆனந்த கண்ணீரினால் அழுவுறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்ற போகிறார். அந்த மறைவிடத்தில் நாம் அழுவ போகிறோம். அந்த மறைவிடத்தில் அவர் பாதத்தை நனைக்க போகிறோம். அந்த மறைவிடத்தில் ஆண்டவரே எவ்வளோ நல்லவர். ஆடாமேவள் அதுதான் சொல்லி செஞ்சிருக்கணும். ஆடாமேவள் அதான் பின்னால் நின்று செஞ்சிருக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனால் ஆண்டவரே நீங்க முன்னுக்கு நிற்கிறீங்க, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கிறீங்க, சொல்றீங்க, எல்லாம் எங்களுக்கு செய்யறீங்க ஆண்டவரே சொல்லி ஆடாமேவாள் வருந்திருக்கணும். தெரியல இருக்கு. தட் இஸ் ரிலீஃப். அங்க வந்து அவருடைய மறைவிடத்தில் அங்க அமைதி உண்டு. அவருடைய மறைவிடத்தில் ஒரு ரிலீஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐம் ரிலீஃப்ட். ரிலீஃப் என்ன சொல்லுவாங்க? விடுதலையா? இல்லை, விடுதலை இல்லை. அப்படியே ஒரு தெரியுங்களா ஒரு நிம்மதி. அப்பா ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங் வரும். அவருடைய மறைவிடத்தில் இருக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம். தட் இஸ் அ ப்ரொடெக்ஷன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 32:7-8 நம்ம வாசிக்க போமா? சங்கீதம் 32:7-8. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிற. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய மறைவிடமாயிருக்கிற. லார்ட், யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ். இதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க, மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது பிரச்சனை சூழ்நிலை வரும்போது, ஏதாவது பிசாசு பேசும்போது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் மறைவிடமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எனக்கு எதிர்ப்பு வரும்போது, எனக்கு பேச்சு வரும்போது, எனக்கு முன்பாக சத்துருவான் வந்து என்னை குற்றம் சாட்டப்படும் போது, ஆண்டவரே நீர் என்னோட மறைவிடமாய் இருக்கீங்க. ஆண்டவரே நீங்க வந்து பார்த்து கொள்வீங்க. உங்க பின்னால என்னை ஒளிச்சிருவீங்க ஆண்டவரே. உங்க பின்னால் உங்க சிறகின் கீழே அந்த மறைவில் என்னை ஒளிச்சிருவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி, ஆமென், நீர் என்னோட மறைவிடமாய் இருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. வாசிங்க. என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. இக்கட்டுக்கு விலக்கி நீங்க காப்பீர். ஆமென். You shall preserve me from trouble. அப்பனா இக்கட்டு சொல்லும்போது எல்லா பிரச்சனையும், ரைட்டா சிஸ்டர்? அப்படிதானே? எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை பாதுகாத்து கொள்வார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஜபத்தின் மறைவிடத்துல போகும்போது, அவருடைய மறைவிடத்துக்கு நாம் நிற்கும் போது நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அதெல்லாம் தேவன் இறங்கி வந்தார், தோட்டத்தில் இறங்கி வந்து அவர் பாதுகாத்தார். நீ யாரு குற்றம் சாட்டுறதுக்கு? ஏன் பிள்ளைங்க ஆண்டவர் உரிமை எடுத்தார்.
ஆமென். நான் சாவறேன், நான் என் ரத்தத்தை சிந்தினேன்னு சொல்லி ஆண்டவர் உரிமை எடுத்தார், பாதுகாத்தார், அவருடைய ஜீவனை கொடுத்து பாதுகாத்தார். அதனால சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் எழுதின தாவீது சொல்லுகிறான், யாரு? சவுல் ராஜாவை பார்த்து, இங்க பாரு கரடி சிங்கம் வரும்போது நான் என்ன செஞ்சேன்னா நான் போயிட்டு தப்புவித்தேன்னு சொன்னான். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதான் நல்ல மேய்ப்பர். சங்கீதக்காரன் அழகாக அவர் நல்ல மேய்ப்பராய் காணப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. பாதுகாப்பு உண்டு, ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார், கைவிட மாட்டார், ஜீவனை கொடுத்தவர். வாசிங்க இரண்டாவது காரியம். இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். You shall surround me with songs of deliverance. இரட்சணை பாடல்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் ரட்சணை பாடல் சொல்லும்போது a songs of deliverance, விடுதலையின் பாடல்கள் உன்னை சூழ்ந்து இருக்கும் என்று இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். You shall surround me with, அப்படி ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு? ஜெயத்தின் பாடல் தான் ஆண்டவர் கொடுக்க போகிறார், வெற்றியின் பாடல் தான் கொடுக்க போறார். பிறகு ஆண்டவரே இந்த பாட்டுலாம் தெரியுங்களா? வேணாம் ஆண்டவரே, நான் புழுவு குப்பை, ஆண்டவரே நான் பாவி 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 பாவி. தயவுசெய்து அது நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். நான் பாவி ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, இதோ தாழ்த்துக்கிறேன். இதெல்லாம் சொந்த ஜெபத்தில் இருக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். அவர் சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க பாரு, நான் வெற்றி ஜெயத்தின் பாடல் ஒன்று கொடுக்குறேன். நீ ஏன் புள்ள, யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர்ஸ். ஆமென். அப்ப ஜெயத்தின் பாடல் கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அந்த மறைவிடத்தில். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, அங்க குற்றம் சாட்டும் பிசாசானவன், நம்ம என்ன செய்வோம்? நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். கர்த்தருடைய மறைவிடத்தில் நான் இருக்கிறேன், யுத்தம் அவருடையது, அவர் பார்த்து கொள்வார். வாசிப்போம் அடுத்தது. ஒன்றாவது காரியம், அவர் இக்கட்டத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். இரண்டாவது காரியம் என்ன செய்வார்? அந்த மறைவிடத்தில் அவர் பாடல்களை, ஜெயத்தின் பாடல்கள், தீர்க்க தரிசனமாக நீங்கள் ஜெயத்தை எடுக்க ஆரம்பிப்பீர்கள். அது பாடலாக நீங்கள் இன்னைக்கு பார்த்தால பாடல்கள் தந்தீரையா, அப்போ தீர்க்க தரிசனமாக தான் வந்திருக்கு. இன்னைக்கு கர்த்தர் ஜெயத்தின் பாடல்கள் உங்களை அனைக்கும் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். மூன்றாவது காரியம் வாசிங்க 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமென். நான் உனக்கு போதித்து, see, I will instruct you and teach you the way that you should go. அந்த மறைவிடத்தில், கர்த்தருடைய மறைவிடத்தில் வரும்போது ஆண்டவரே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இங்க பாரு, நான் கற்றுக் கொடுப்பேன். அந்த மறைவிடத்தில் சும்மா மறைவிடத்தில் பார்த்துக்க நான் கற்றுக் கொடுப்பேன். I will teach you the way you should go. எந்த வழியில போக வேண்டும் சொல்லி அந்த மறைவிடத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி, ப்ளூ பிரிண்ட், வெற்றி ஜெயத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியுங்களா? அந்த பிளான் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அப்ப ஒவ்வொரு யுத்தங்கள் நம்ம இருக்கிறோம், எல்லாம் ஒரு யுத்தத்தில் இருக்கும். நீங்க ஒரு யுத்தத்தில் இருக்கீங்க, நான் ஒரு யுத்தம், உங்க யுத்தம் எனக்கு தெரியாது, என் யுத்தம் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? நான் இப்படி போராடிடுறேன், உங்களுக்கு தெரியாது. அதே போல நீங்க எப்படி போராடி இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். ரைட்டா? உங்களுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஏன்னா அவன் தான் சண்டையை கொடுக்குறாங்க. ஆனா அவருடைய மறைவிடத்தில் அவன் எப்படி தோக்கடிக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கிறாரு. ஆமென். எப்படி அவனை விழுவிக்கிறது, எப்படி அவன் கவுக்கிறது, நீங்க பாரு, எனக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டவர் அங்க டீச் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் கோலியாத் என்ற ஒருத்தன் வரப்போறான், அவன் பூதம், அவன் சவால் விட போறான், இஸ்ரவேல் சேனைக்கு சவால் விட போறான். அவன் சவால் விடுறதுக்கு முன்னே ஆண்டவர் தாவீது என்ற சின்ன பையனை ஏற்படுத்தினார், கத்துக் கொடுத்தார். கல்லெடுப்பா, எந்த கல் எடுக்கணும்னு கத்துக் கொடுக்குறேன். எல்லாம் இங்கத்துக்கு நடந்துச்சு, மறைவிடத்தில் நடந்துச்சு. சங்கீதக்காரன் மறைவிடத்தில் இருந்தான். அந்த மறைவிடத்தில் தேவனை துதிச்சான். ரைட்டா? அந்த மறைவிடத்தில் லாஸ்ட்டுக்கு எப்படி பாய்க்கிறதுன்னு அவன் கற்றுக்கொண்டான், எந்த கல் எடுக்கிறதுன்னு கற்றுக்கொண்டான். ஏன் தெரியுங்களா? கோலியாத் அடிக்கிறதுக்கு முன்னே ஆற்றில் ஓடுகிற ஆறுகள், அதெல்லாம் அர்த்தங்கள் இருக்குது, வெளிப்பாடு. ஓடுகிற தண்ணீரில் அவள் போயிட்டு கல் எடுக்கிறாரு தாவீது. இத்தனை கல் எடுத்தாரு? 5 கல். இத்தனை கல் அடிச்சாரு? ஆமென். அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் தாவீதுக்கு. ஆண்டவர் உருவாக்கினார் அந்த மறைவிடத்தில். உருவாக்கின அந்த மறைவிடத்தில் தாவீது உருவாக்கினபடினாலே பூதம் பார்க்கும்போது யாரு இவன் சொல்லிட்டு தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? மறைவிடத்தில் கற்றுக்கொண்டான். இதான் சொல்றேன், பியூட்டிஃபுல். சங்கீதம் 91:1 வாசிப்போமா? சங்கீதம் 91:1. நாளைக்கு இன்னொரு பகுதி நான் போக முடியாது, இந்த பகுதியோட நான் முடிக்க போறேன். உன்னதமானவரின் மறைவில்
உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். திருப்பி வாசிங்க சிஸ்டர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அப்படின்னா உன்னதமான தேவனின் மறைவில் இருக்கிறவன். யார் எழுதுனா? சங்கீதக்காரன் எழுதுறான். யார் எழுதுனா? அந்த மறைவில் இருந்தவன் எழுதுகிறான். யார் எழுதுறானா? பூதத்தை தெரியா கீழ்ப்படுத்தினவன் எழுதுகிறான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த மறைவிடம் பயங்கரமான நிழல். யாருடைய நிழல் தெரியுங்களா? மரத்தின் நிழல் அல்ல, அந்த நிழல் அவருடைய நிழல். அதனால தான் நான் என்னுடைய கற்பனையில் எப்போது நான் சொல்லுவேன் இந்த காரியம். இது டேவிடுடைய அந்த கதை, கோலியாத் கதை சீரீஸில் போகும்போது இந்த காரியம் எப்போதும் சொல்லுவேன். தாவீது பார்த்தது அந்த இடத்துல, அந்த யுத்தம் மேரியில் ஏலாவின் பள்ளத்தாக்குதில் தாவீது போகும்போது அந்த கோலியாத்தை பார்க்கும்போது ஏன் தெரியுங்களா அற்பமா என சை இவன்கிட்ட போயிட்டு எல்லாம் போயிட்டு உட்கார்ந்துருக்கீங்களேன்னு சொல்லி ஏன் தெரியுங்களா அற்பமா என்னன்னா, ஏன்னா தாவீது பார்த்தது அந்த பெரிய பூதம் அல்ல, தாவீது பார்த்தது அந்த உன்னதமானவரின் நிழல். அது பெரிய நிழல் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் நிழல் என்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நிழலில் நான் வாழுகிறேன். யார் இவன்? விருத்த சேதனம் செய்யாதவன். பத்தோல் கீழ்படுத்தின தாவீது, வெட்கப்படுத்தின தாவீது. யார் இவன்? ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 32 அது கீழே பகுதி. அவர் கற்றுக் கொடுப்பார். வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹalleluya. திருப்பி வாசிங்க சிஸ்டர். நான் உனக்கு போதித்து கீழே சிஸ்டர். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். என் கண்ணே உனக்கு நான் வைக்கிறேன். என் கண்ணை அப்படின்னா தெரியுங்களா, தூதரின் கண்ணு இல்லை, தெரியும் ஊழியக்காரன் கண்ணு இல்லை. என் கண்ணு உங்க மேல இருக்காது. கவலை நீங்க எதிர்பார்க்காதீங்க கண்ணு உங்க மேல இருக்கணும். எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. இப்போ நான் பார்க்குறேன் உங்களை. அவருடைய கண் எப்பொழுதும் அவர் சொல்றார், என்னோட கண் உன்மேல் இருக்கும். வாசிங்க சிஸ்டர். அவர் தெரியுங்களா, அவர் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. சொன்ன பாரு சொல்லி கூட செஞ்சுட்டான் பாரு. அவர் கண்ணு நம்ம மேலே இருக்குது. என் பிள்ளை அழுவும் தடுமாறி உழுவும் போது அவர் கண்ணு மேல இருக்குது. அவருக்கு வலிக்குது. இங்க கண்ணு பார்க்கிறார் ஆண்டவர். அப்ப என்ன சார் பார்த்து அவர் அப்பாவோட இருதயம் வலிக்கும் போது அவர் சொல்றாரு, இங்க பாரு நான் உனக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அவர் கண்ணை வைத்து நம்ம மேல் வைத்து அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய மறைவிடத்தில் அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மறைவிடத்தில் அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கும். ஆலோசனை கொடுத்து நடத்துவேன் என்று ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இன்னொரு பகுதி வைத்திருக்க நம்ம பார்க்க போறதில்லை. ஆனாலும் இந்த நாளிலே அவருடைய மறைவிடத்துக்கு நம்ம அழைக்கிறார். இஸ் காலிங் அஸ் டு ஹிஸ் ஹைடிங் பிளேஸ். எந்த மறைவிடம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. டு நாட் பி அஃப்ரைட். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுங்களா, ஆடாம் ஏவாளாம் தோட்டத்தில் மறைவிடத்தில் இருக்கும்போது அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்தது மட்டுமல்ல, அவர் என்ன செய்தார், நான் பார்த்து கொள்வேன் சொன்ன தேவன் அவர். நான் என் உயிரை கொடுத்து நான் அவனை பார்த்துக்குவேன், நீ பின்னால் போ, நீ பின்னால் என் பின்னால் நில்லு. அவருடைய மறைவிடத்துக்கு கொண்டு வந்த தேவன் உங்களை கொண்டு வர மாட்டாரா? ஆமென். அவருடைய மறைவிடத்துக்கு வருவோம். He will respond. உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். கூக்குரல் அவர் கேட்பார். ஏனென்றால் அவர் நல்ல தகப்பன்.